வணக்கம் நண்பர்களே. ஒரு ஜாதகத்தில் 5ஆம் இடம் என்பது ரொம்ப முக்கியமானது. அதாவது பூர்வ ஜென்ம புண்ணியம் என்று சொல்லக்கூடிய இந்த 5ஆம் இடம் என்பது ரொம்ப முக்கியமானது ஒரு ஜாதகருக்கு. அந்த 5ஆம் இடத்து அதிபதி எங்கே இருக்காங்கிறது அதை விட முக்கியமானது. அந்த 5ஆம் இடத்து அதிபதி எங்கே இருக்காரு, அதை யார் பார்க்குறாருங்கிறது அதை விட முக்கியம். எந்த நட்சத்திரத்தில் இருக்காருங்கிறது அதை விட முக்கியம். ஸோ இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். பொதுவாக இந்த 5ஆம் இடத்து அதிபதிங்கிறவருக்கு 5ஆம் இடத்துக்கு நிறைய காரகத்துவங்கள் இருந்தாலும் முக்கியமாக சொல்லப்படுறது குழந்தை பாக்கியத்தை பற்றி சொல்லப்படுது. குழந்தை பாக்கியத்துக்கு இந்த 5ஆம் இடத்து அதிபதி எந்த இடத்துல இருக்காரு, குரு எப்படி அவரோட தொடர்பில் இருக்காரு, அதை பொறுத்து தான் குழந்தை பாக்கியம் ஒருத்தருக்கு அமையும். பொதுவாக இந்த 5ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடியவர் 6, 8, 12 இப்படிப்பட்ட ஸ்தானங்களில் மறைஞ்சிடக்கூடாது. ராகு கேதுவோட இணைஞ்சிடக்கூடாது. அது மட்டும் இல்லை, 5ஆம் இடத்து அதிபதி வக்ரமாக இருக்கக்கூடாது, நீச்சமாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தால் எந்த விதமான பயனும் அவருக்கு கிடைக்காது. அதாவது 5ஆம் இடத்துக்குரிய காரகத்துவம் அனைத்தும் அந்த ஜாதகர் பெறுவதில் ரொம்ப சிரமம் ஏற்படும். குறிப்பாக குழந்தை பாக்கியம் என்பது கை கட்டாத கனியாகவே மாறிவிடும்.